Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. கொட்டு நான் சாரம் பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தனது அறைக்கு சென்ற பிரபல யூடியூபர் விசித்திரமான ஆளு இன்று காலை அசைவின்றி இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பிரபல யூடியூபர் விசித்திரமான ஆளு உடல்நலம் நன்றாக உள்ளது என்று கூறினர். From the screen to the ring to the pen to the king. Where's my crown? That's my bling. Hey! Basic to know. Silence! வாட்ஸ்அப் தோழாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மவுத் வாட்டரிங்கான டிஷ் ஷாப் தான் சென்னை அண்ணா நகரில் உள்ள காவியம் ரெஸ்டாரண்ட் தான் விசிட் பண்ணிக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸை பற்றி பேசலாம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக இந்த செட்டிநாடு வைப்ஸ்லாம் பயங்கரமாக வருது கைஸ். அந்த செட்டிநாடு அந்த காலத்தில் எப்படி மக்கள்லாம் இருந்துப்பாங்க சொல்லி அந்த பெயிண்டிங்ஸ் தமிழ் வாக்கியங்கள் அருமையாக எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் சைடுக்கு பார்த்தோம்னா கிச்சனில் வந்து நல்லா நீட்டாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களோட லைட்டிங் செட்டப் கூட அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக லைட் நல்லா பிரைட்டாக நம்ம கேமராவுக்கு லைட்டே வைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்தவுடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு தேர் அதை வச்சு அப்புறம் கோபுரம் மாதிரியான டிசைனை வச்சு அது பக்கத்தில் நல்ல ஒரு அழகான கோட்ஸ் வச்சுருக்காங்க. முதல்ல அவங்களோட நூல் பரோட்டா தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா பிகருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. அந்த நூல் பரோட்டா கொஞ்சம் எடுத்து அப்படியே அந்த செட்டிநாடு சால்னால தொட்டுட்டு ரைத்தால தொட்டு சாப்பிடும்போது என்ன ஒரு சுவை. அதை நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது எவ்வளோ விலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ். இதை பற்றி சொல்லும்போது நம்ம மற்ற டிஷ் வரதுக்கு முன்னாடி மெனுவை பார்த்துடலாம். மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் சேவை பொங்கல் வந்து பொங்கலோட வெரைட்டி சேவையோட வெரைட்டிலாம் இருக்குங்க. அப்புறம் இந்த பில்லை வந்து அப்படியே திருப்பினீங்கன்னா அதில் வந்து வடை இட்லியோட ஸ்பெஷல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இட்லி ஸ்பெஷல், அப்புறம் தோசையோட ஸ்பெஷல், அப்புறம் தோசை வந்து என்னென்ன ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிடைக்கும், அப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சைடிஸ் கிடைக்கும், அப்புறம் இந்த டீ மசாலா டீ இருந்துட்டு அப்புறம் வெரைட்டி ரைஸ் அப்புறம் பிரியாணி என்னென்ன கிடைக்கும் செட்டிநாடு ஃப்ளேவர். இப்போது தாங்க நம்ம சாயங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி செட்டிநாடு ஃப்ளேவர்ஸ் டைப் ஆஃப் பரோட்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இட்லி வடை போண்டா உப்புமா அப்பம் சேவை பொங்கல் பூரி தோசை மசாலா தோசை ஆனியன் ரோஸ் நெய் ரோஸ் பெப்பர் தோசை. அடுத்து நம்ம இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா செட்டிநாடு சால்னா பரோட்டா வாங்கி சாப்பிட்ருப்போம். அப்படியே சால்னாக்குள்ளே நல்லா ஊறி போய் அது பார்த்திங்கன்னா டெக்ஸ்சரே அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை வந்து அப்படி ஊறி போய் அந்த ஒரு பொரிச்ச பரோட்டா வந்து நல்லா சால்னாவில் ஊறி போய் அதை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு வாய் வச்சா அப்படியே வாய்க்குள்ளே கரையுதுங்க அந்த பரோட்டா. என்ன ஒரு ருசி. இந்த மாதிரி பரோட்டாலாம் எனக்கு டெய்லி கச்சுன்னா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேங்க. குண்டாரணும் ஒல்லியாரணும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. வாழ்கிறது சாப்பிட்றதுக்கு அதை நல்லா சாப்பிட்ணும், சுவையாக சாப்பிட்ணும். இதோட விலையும் 90 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கொத்து இடியாப்பம். இந்த கொத்து இடியாப்பம் நம்ம வந்து கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம், கொத்து இட்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் தான் இதை ஃபஸ்ட்டு டைம் கொத்து இடியாப்பத்தை ட்ரை பண்ணுறேன். மேபி நிறைய இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் ட்ரை பண்ணது தான் ஃபஸ்ட் டைமு. பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணுங்க. காலையில் என்ன சாப்பிட்டீங்க மேடம்? காவியம் ஹோட்டலோட மஷ்ரூம் கீமா தோசை. நானும் அதானுங்க சாப்பிட்டேன். பாருங்களேன் நமக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குன்னு பாருங்களேன். செமைங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கீமா தோசை சாப்பிட்ருக்கோம். இந்த மஷ்ரூம் கீமா தோசையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது தொட்டுக்க பீட்ரூட் சட்னி கொடுத்துருக்காங்க. பீட்ரூட் சட்னியோடு சேர்த்து தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ பீட்ரூட் சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இது மஷ்ரூம் கீமா தோசையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து அந்த மஷ்ரூம் மசாலா தோசை மாதிரி இந்த சென்டரில் மட்டும் ஸ்டஃப் பண்ணி மற்ற இடத்துல பிளெயின் தோசை மாதிரி இல்லாமல் அழகாக அப்படியே எல்லா இடத்துலையும் சர்வ் அந்த மஷ்ரூம் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மஷ்ரூம் பீசஸ் கூட நிறைய போட்டிருக்காங்க. 1-2 பீஸை போட்டு அப்புறம் வந்து காய்கறி வச்சு சமாளிக்காமல் இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. காய்ஸ் என் நாக்குக்கான பயங்கரமான விருந்தை நான் முடிச்சிட்டேன். நீங்களும் வேணும்னா ஒரு வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் சாந்தி காலனியில் 4th அவென்யூவில் இருக்குது. உடல் நன்று புலன்கள் மிகவும் இனியன, உயிர் சுவையுடையது, மனம் தேன், அறிவு தேன், உணர்வு அமுதம், உணர்வே அமுதம், உணர்வு தெய்வம். இது யார் சொன்னாங்க தெரியல, ஆனால் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.